ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரூமில் இருக்கவே போர் அடிச்சுது. ஸோ ஒரு காரை புக் பண்ணி டால்ஸ்கன் சிட்டியில் இருக்கிற ஒரு ஜூவுக்கு தான் போக போகிறோம். எப்படி தான் வீடியோ போட்டாலும் சப்ஸ்கிரைபர்ன்றது வருதே இல்லை. என்ன செய்ய, ஓகே, அது பிடிக்கும் எல்லாருக்கும். அதான் சொல்லுவாங்களே, இந்த வீடியோ சில வேளை ஓவர் நைட்லேயே சில வீடியோக்கள் ட்ரெண்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி. ஆனால் எனக்கு இப்போ தான் இந்த வீடியோவில் கதைக்கிறது அதுகள் கொஞ்சம் பரிச்சயமாக வருது. முதல் வீடியோ எடுக்கவே கொஞ்சம் தயக்கமாக இருக்கும். இப்போ கொஞ்சம் அதெல்லாம் ஓகேயாக இருக்குது. வீடியோக்கள் கொஞ்சம் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. என்னென்ன செய்யணும் சில விஷயங்கள் எனக்கு இப்போ தான் விளங்குது. அதனால் இது போகும்போது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிடுமென்னு நான் நம்புகிறேன். ஸோ இது இங்கே இருக்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் தான் நான் நினைக்கிறேன். இங்கே கூடுதலாக அந்த பொருட்களை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இங்கே ரயிலை தான் நிறைய யூஸ் பண்ணினோம். ஸோ அதோடு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், எங்களோட யூடியூப் சேனலோட பேர் மாற்றி இருக்கிறேன். ஓகே, அதை பற்றியும் தொடர்ந்து கதைப்போம். இப்போ நாங்கள் இந்த மேஜிக் சஃபாரி என்ற அந்த ஜூவுக்கு வந்துட்டோம். வந்தோடனே முன்னுக்கு ஒரு சிங்கத்தின் வாய் மாதிரியெல்லாம் செஞ்சு அதுக்குள்ளால உள்ளே போகிற மாதிரியெல்லாம் செஞ்சுருக்கணும். ஓகே, இந்த டைமும் ஓகே, ஒரு 4 மணி அப்படி தான் நான் வெளிக்கிட்டேன்னா. நல்லா இருக்குது இடமும். நிறைய பேர் வந்திருக்கணும். உள்ளுக்குள்ளே போய் எப்படின்னு பார்ப்போம். எனக்கும் தெரியலை இங்கே எவ்வளவு டிக்கெட் அமௌண்ட்டுகள் இதெல்லாம் எனக்கு முடிவாக தெரியலை. ஸோ உள்ளுக்குள்ளே போய்க்கலாம், அதுகளையும் பார்ப்போம். அதுதான் என்னுடைய யூடியூப் பேரை நான் பயணி என்று சொல்லி மாற்றிருக்கிறேன். கொஞ்சம் பரிச்சயமான பேராகவும் தமிழ்லேயும் ஒரு பேர் வைக்கணுமென்று ஆசையாக இருந்தது. அதனால் நான் பயணி என்று வச்சிருக்கிறேன். உங்களுக்கும் பிடிக்குமென்று நம்புகிறேன். உள்ளுக்குள்ளேயே போனால் ஒரே பச்சை பசேலன்று தான் இருந்தது. எல்லா என்ட்ரன்ஸுக்குள்ளே எந்த ஒரு அமௌண்ட்டும் வாங்க இல்லை. உள்ளுக்குள்ளே ஃப்ரீயாக இருக்குமென்று நான் நம்ப இல்லை. ஏனெண்டா எப்படியும் சார்ஜ் பண்ணிவினோம். இந்த விழாத்துக்கு இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எப்படியும் அவளுக்கு ஒரு அமௌண்ட் தேவைப்படும். ஸோ கட்டாயம் ஒரு அமௌண்ட் ஒன்று அவள் சார்ஜ் பண்ணத்தான் இருக்கும். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். பெரிய பெரிய கட்டிடங்களாக தான் இருக்குது எல்லாமே. ஆனால் பாருங்க, ஒன்று எப்படி ஒரு டிசைன் பண்ணியிருக்கணும் இது ரெண்டு. எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி தான் இங்கேயும் அந்த போல் எறிஞ்சு அந்த என்ன சொல்லிடுறது, நிறைய அந்த பேணியல் அடுக்கி வச்சுட்டு போல் காசை கட்டி போட்டு 3 போல் தெரிவினோம். அதை எறிஞ்சு எல்லா பேணியையும் விழுத்தினா அந்த பொம்மையல் என்று சொல்லி அதான் இது ஃபுல்லாகவே வச்சிருக்கணும். அதோட இது இந்த ஏரியா ஃபுல்லாகவே அந்த சின்னாக்களுக்கான ஏரியா மாதிரி தான் இருக்குது. இந்த காரில் விளையாடுறது இப்படியான விஷயங்கள்லாம் இதுக்குள்ளே வச்சிருக்கணும். என்ன மாதிரி வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி நிறைய யோசித்து கொண்டு இருந்தேன்னா, நான் ஓகே, எனக்கு என்ன வருதோ அதை தான் வீடியோவில் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் சொல்கிறேன். இதில் மாற்ற வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது, எனக்கு விளங்குது. ஆனால் போக போகத்தான் அது மாறும் என்று நான் நம்புகிறேன். வீடியோ எடுக்கிறதுலேயும் சில விஷயங்கள் மாற்றணும், கொஞ்சம் நிதானமாக எடுக்கணும், இருக்கிற விஷயத்தை வடிவம் அவங்களுக்கு காட்டணும் என்று நினைக்கிறேன். போக 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 இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகும் என்று நான் நம்புகிறேன். இதில் ஃபுல்லாகவே இந்த சின்னாக்களுக்கான விஷயங்களை வச்சிருக்கிறேன். அதோடு நான் கூடுதலாக இந்த யூடியூப் சேனலை சொல்கிறேன் இல்லை, யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ அது ஏனெண்டா அவைகளுக்கு பிடிக்குமென்று சொன்னால் கட்டாயம் அவைகள் அதுக்கு சப்போர்ட் தருவினமென்று நான் நம்புகிறேன். அதனால் நம்பிக்குள்ளே நான் அதை பெருசாக நான் சொல்லணுமென்று ஆசைப்படுறேன் இல்லை. கட்டாயம் ஒரு நாள் இந்த யூடியூப் சேனல் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் ஒன்றை நோக்கி போகுமென்று நானும் பெருசாக நம்புகிறேன். ஓகே, இதோட இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நினைக்கணும். நாங்கள் இந்த வீடியோவை பற்றி உள்ளுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். நிறைய விஷயங்கள் இங்கே
சின்னாக்களுக்கான விடயங்களை தான் உள்ளுக்குள்ளே வச்சிருக்கணும். அதில் நேர தெரியுது அங்கே ஒரு அந்த இடத்துல வந்து டிக்கெட் எடுக்கணும்னு சொல்லி அதில் போட்டிருந்தவே. உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம் என்ன மாதிரி டிக்கெட்டுகள் என்ன விலை இருக்குன்னு சொல்லி. சொன்ன மாதிரியே இங்கே எல்லாமே சின்னாக்களுக்கான விஷயந்தான். அதில் கார்கள் வந்தால் சின்ன பிள்ளைகள் ஓடுற மாதிரியும் இதுக்குள்ளே காசு கட்டித்தான் டிக்கெட் எடுத்து உள்ளே போகணும். அதுக்குள்ளே வந்து இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக சில செட்டப்புகள் வந்து செஞ்சு வச்சிருக்கணும். அந்த ஃபோட்டோ எடுக்கணுமென்று ஆசைப்பட்டு வர ஆக்களுக்கு வந்து அதெல்லாம் ஒரு நல்ல இடமா இருக்கும். அதை விட பொம்மையெல்லாம் வச்சிருக்கணும். அதோட வந்து பொப்கோனு எல்லாத்தையும் வச்சிருக்கணும். இதில் ஒரு பெரிய போட் ஒன்று மாதிரி ஒன்று செஞ்சிருக்கணும். இது வந்து உள்ளுக்குள்ளே என்னென்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி இதில் தான் போட்டிருக்கணும். நீங்கள் எப்படி எதை சுற்றி பார்க்கணும் என்றதான் இதில் இருக்கிற விஷயம். இதெல்லாம் பார்த்து ஞாபகம் வச்சு நாங்கள் உள்ளுக்குள்ளே போய் பார்க்க இயலாது. அதனால் பொதுவாக உள்ளுக்குள்ளே போய் சுற்றி பார்ப்போம். ஏதோ ஒரு வழியால் போய் ஏதோ ஒரு சைட்டால் வெளியில் வரும்பொழுது கட்டாயம் எல்லாம் பார்த்த மாதிரி தான் இருக்கும். அதனால் நாங்கள் உள்ளுக்குள்ளேயே போய் பார்ப்போம். ஸோ இதில் பெரிய ஒரு இடம் எம்டியாக இருக்குது. டிக்கெட் கவுண்டரும் அதில் இருக்குது. எவ்வளோ டிக்கெட்டுன்னு சொல்லி பார்ப்போம். அதில் போய் இதில் வந்து உள்ளுக்குள்ளே வந்து உங்களை பஸ்ஸில் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னால் ஒரு அடல்ட்டுக்கு வந்து 1,20,000 சோமும், சின்ன பிள்ளைக்கு வந்து 70,000 சோமும் அடிக்கணும். நீங்கள் நடந்து சுற்றி பார்க்குறேன்னு சொல்லி சொன்னால் பெரிய ஆளுக்கு 70,000 சோமும், சின்ன ஆளுக்கு 50,000 சோமும் சார்ஜ் பண்ணினோம். பஸ்ஸில் ஏறுறேன்னா அந்த சைட் போகணுமாம், நடந்து போகிறேன்னா நான் போகிற இந்த சைட்டால் போகணுமென்னு சொல்லி போட்டிருந்தது. பஸ்ஸில் போய் நிறைய விஷயத்த பார்க்கல, அது நடந்து போகிற மாதிரி வீடியோவும் எடுக்கலான்ட்டு நான் நடந்து போகிறது தான் தெரிவு செய்து போய்கொண்டிருக்கிறேன். முன்னுக்கே வந்தோன்னே ஒரு கொக்கு மாதிரி ஏதோ ஒன்று இருக்காமன்னு சொல்லி போட்டிருக்கணும். அதை போய் முதல் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஆனால் எங்கே பார்த்தாலுமே உஸ்பெகிஸ்தான் ஒரு பச்சை பசேலன்னு இருக்குது. உண்மையாக சூழல் வந்து அவ்வளோ நல்லா வச்சிருக்கணும். இதிலே தான் முன்னுக்கே தான் இருக்குது அந்த கொக்குகளும். ஆனால் எதுவுமே இது இல்லாமல் தான் வச்சிருக்கணும், அடைக்காமல் தான் வச்சிருக்கணும். இந்த கொக்கெல்லாம் பறந்து போகாதான்னு தான் நான் இறங்கி வரும்போதே யோசிச்சுட்டு வந்த விஷயம். அதை தான் யோசிச்சுட்டு வந்தேன். அதோடு அங்கே ஒரு கப்பல் மாதிரி ஒரு செட்டப் ஒன்று செஞ்சு வச்சிருக்கணும். பாருங்க, நல்லா இருக்குது இந்த வியூ. இந்த கொக்கு தெகிவலை, இலங்கையில் இருக்கிற தெகிவலை சூளையும் இந்த கொக்கு வந்து இருக்குது. இதில் வந்து ஒரு எலும்பு கூடு ஒன்று வச்சிருக்கணும். டைனோசர்ட் எலும்பு கூடு மாதிரி செஞ்சு தான் வச்சிருக்கணும். பாருங்க எவ்வளோ உயரம்னு சொல்லி. அது ஒரு பனைமர உயரத்துக்கு இருக்குது. அவ்வளோ பெருசாக செஞ்சு வச்சிருக்கணும். எதை பார்த்தாலும் இங்கே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் வச்சிருக்கணும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ பெரிய ஜூவாக இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். எங்களோட தெகிவலை அளவுக்கு பெரிய ஜூவாக இருக்காது. இதில் முன்னுக்கே வந்து இந்த தீக்கோழி தான் வச்சிருக்கணும், நெருப்பு கோழின்னு சொல்லிக்கணும், அதுதான் வச்சிருக்கணும். எனக்கு இந்த நெருப்பு கோழியை பார்த்தோன்னே வந்து எனக்கு இந்த விஜய் சேதுபதி சார் சொல்கிற ஒரு டைலாக் ஒன்று ஞாபகம் வருது. அது உங்களுக்கு ஞாபகம் வந்ததுண்டா கனெக்ட் பண்ணி பாருங்கோ. மாஸ்டர் படத்தில் சொல்லுவார் அந்த டைலாக். நான் வேணுமெண்டா இதில் ஆட் பண்ணேன்மெண்டா அந்த இதை ஆட் பண்ணுறேன் சொல்ல. அதுக்கு கொப்பரேட்ஸ் இது மடுக்கணும் தெரியல. ஓகே, நான் பார்த்து ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு தெரியும் அது பார்த்தோன்னே. இதிலெல்லாம் வந்து சும்மா அந்த கீடேக்குகள் அப்படி பொம்மைகள் கொஞ்சம் வச்சிருக்கணும். அதோட வந்து நிறைய எல்லா இடத்துலையுமே இங்கே யூஸ், அதை விட ஸ்நாக்ஸ் ஐட்டங்களும் தண்டினம். இதில் ஏதோ போட்டிருக்கணும், ஆப்பிள்ன்ற படத்தை போட்டு ஏதோ தடை என்ற மாதிரி ஏதோ போட்டிருக்கணும். பாருங்க உணவுல பெருசாக இருக்குன்னு சொல்லி. நிறைய இருக்குதுப்பா. நல்லா இருக்கா?
அந்த நான் சொன்னேன்ல அந்த பஸ்ஸில் ஏறி அதுதான் அந்த பஸ். ஆனால் அந்த பஸ் வந்து உள்ளுக்குள்ளாலேயே வருது. நாங்கள் வந்து இந்த வெளியால் தான் தெரியணும். பஸ்ஸில் வந்தால் உள்ளாலேயே கூட்டி கொண்டு போயினோம். அதை ஒன்று தான் அந்த பஸ்ஸில் வாரதில் இருக்கிற ஒரு பயன் என்று சொல்லலாம். ஆனால் இவ்வளோ நாங்கள் நின்று பார்க்கணும் அப்படி நின்று பார்க்கல அந்த பஸ்ஸில். அவங்க போய்கொண்டே தான் இருப்பாங்க. இதுலேயும் ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி ஒன்று செய்திருக்கணும். இருக்கிற எல்லா தாவரவுமே வந்து நல்லா இருக்குது. இதுலேயும் ஏதோ அவன் மொழியில் தான் போட்டிருக்கணும். மான் மேர அப்படி ஏதோ போட்டிருக்கணும் போல இருக்குது. என்னென்னு பார்ப்போம் போய். இதுலேயும் ஏதோ தீக்கோழி மாதிரி தான் ஒன்று வச்சிருக்கணும். ஆனால் என்னென்னு எனக்கு தெரியல. இதா உங்களுக்கு தெரியுதா இது என்னண்டு? எதுவும் தீக்கோழி தானா எனக்கு தெரியல. தீக்கோழி மாதிரி தான் இருக்குது. எனக்கு இந்த கங்காரு பார்க்கணுமெண்டு ஆசை. ஏனெண்டா இந்த இதில் தான் இருக்குது. நீங்கள் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கலாம் என்னென்று. எனக்கு கங்காரு பார்க்கணுமெண்டு ஆசை. ஏன்டா இது வரைக்கும் நான் கங்காரு பார்த்ததில்லை. இதில் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கணும். ஆனால் நான் வந்ததுலேருந்து இதுக்குள்ளே தான் தேடினேன். நான் கங்காருவை இன்னும் காண இல்லை. பார்ப்போம். அதுக்குள்ளே வந்து ஒரு ஃப்ளைட் ஒன்று வந்து அப்படியே போட்டிருக்கணும். ஆனால் அது உண்மையான ஃப்ளைட் தான் நினைக்கிறேன். பழுதாக போன ஃப்ளைட் ஒன்று கொண்டு வந்து அப்படியே உள்ளுக்குள்ளே போட்டு செட் பண்ணியிருக்கணும். வடிவாக இருக்குது. ஆனால் கங்காருவை காண இல்லையே. அடுத்து இது ரெண்டையுமே வந்து ஒரே இடத்துலையே வளர்க்கினோம். பிரச்சனை இல்லை போல இருக்குது. சரி கங்காருவை பார்ப்போம் இருங்கோ. ஃபைனலி கங்காருவை கண்டுட்டேன். அந்த மூலையில் இருக்குது. இருங்க பார்ப்போம். எனக்கு தெரியுது, உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியலை. ஏனெண்டா அது சூரிய வெளிச்சம் ஜூம் பண்ணாலும் அவ்வளோத்துக்கு கிளியராக தெரியுமான்னு தெரியல. அந்த இருக்குது பாருங்க, பார்த்தீங்களா? தன் கங்காரு முதல் முறையாக பார்த்துருக்கிறேன் கங்காருவை. அங்கேயும் இருக்குது. ஓகே. இங்கே எல்லாம் பவுக்கம் சாப்பிடக்கூடாதான். அங்கங்கே போட் போட்டிருக்கணும். ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியும் போட்டிருக்கணும். சரி எடுப்போம். பிடிச்ச அதுக்கு பிறகு கதைப்போம். அது வரைக்கும் ஃப்ரீயாக எடுப்போம். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி. தான் கங்காரு. இதில் ஒரு ஆளை பார்த்தீங்களா? வெட்டி கொத்தும் போல் இருக்குது. கையை கொடுத்துட வேண்டாம். வந்து பார்க்கக்குள்ள மான் எங்களுக்கு இலங்கையில் இருக்கிற ஆட்களுக்கு வந்து மான் வந்து பரிச்சயமாக தான். திருவோணமலைக்கு போனால் சும்மா ரோட்டு கரையிலேயே வந்து நிறைய இருக்கும். அதனால் அது வந்து பார்த்து அவ்வளவு எக்ஸைட் ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை அதில். ஆனால் இந்த நடுவில் இருக்கிற இந்த ஒரு குளம் மாதிரி ஒரு செட்டப் பாருங்க எவ்வளோ வடிவாக இருக்குன்னு சொல்லி. ஒரு பச்சை கல் தண்ணி மாதிரியும் அதுலேயுமே போட் வந்து சஃபாரியல் எல்லாம் செய்யணும். இதில் பாருங்க ஒரு இந்த மரம் ஒன்று விழுந்த ஒரு பழைய மரம் ஒன்று மாதிரி செஞ்சுருக்கேன் உள்ளுக்குள்ளே. அதுவே நல்லா இருக்குது. இது நான் மரத்துக்குள்ளே இருந்து காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க ஒன்று இப்படி இருக்குண்டு. இப்படி ஒரு விஷயத்தையும் வித்தியாசமாக செஞ்சால் அவ்வளவு நல்லா இருக்கும். தான் மான். இப்படி இலங்கையிலையும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு சுற்றுலாத்துறைக்கு ஏற்ற மாதிரி நிறைய இடங்களை வந்து வளப்படுத்தி கொள்ளலாம். உண்மையில் உஸ்பெகிஸ்தானை பார்க்கக்குள்ள நிறைய விஷயங்கள் எனக்கு அப்படித்தான் தோணுது. நிறைய செய்யலாம். ஒரு கடல் வளம் அப்படி இல்லாத ஒரு நாடு. ஆனால் இவ்வளோ சுற்றுலா பயணிகளை கவரணும்னு சொல்லி நிறைய விடயத்தை வந்து செய்து கொண்டிருக்கணும். அதோடு வந்து இந்த உஸ்பெகிஸ்தானில் வந்து உண்மையாக பழகிற எல்லாருமே வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஒரு உதவின்னு கேட்டாலும் சரி, உண்மையாக நான் பார்த்ததில் ஒரு நல்ல ஒரு மக்கள் இருக்கிற ஒரு நாடு வந்து இந்த உஸ்பெகிஸ்தான் தான். அதில் ஒரு பாம்பு மாதிரி ஒன்று செஞ்சிருக்கணும். அது வேறு தலையத்திலே ஆட்டி இருக்குது. இது வந்து வெறி குதிரை. இதெல்லாம் பார்த்தது தான். அதனால் இதில் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்களும் அப்படியே பார்த்து கொண்டே வாங்க என்னோட. நான் சொன்னேன்ல அந்த ஆப்பிள் இருந்தால் பாருங்க, எங்களை சாப்பிட வேணாம்னு சொல்லியிருக்கா இல்லை நாங்கள் கொண்டு வந்து அதில் கொடுக்க வேணாம்னு சொல்லியிருக்கான்னு தெரியல. இதில் பாருங்க ஒரு கொடி உண்டு. 2 சைட்டுக்குமே வச்சிருக்கணும். அதை படர விட்டுருக்கு. அது ஒரு பூக்கொடி மாதிரி உண்டு.
இடத்துல லைட்டும் போட்டிக்கணும். இங்கே வந்து இந்த 6 மணியோட போட்டு அப்படியெல்லாம் இல்லை, இதெல்லாம் வந்து இரவு 11 மணி வரைக்குமே திறந்துருக்குமென்னு சொல்லி போட்டிருக்கணும். இதில் வந்து ஒட்ட வச்சுவிங்க பார்க்குற ஒரு இடம் மேலே ஏறி பார்ப்போம்னு இன்னும் நல்லா இருக்கும். ஒன்றுக்கு நிற்கிது பார்த்தீங்களா, நிறைய ஒட்டகம் நிற்கித்தான், நிறைய என்ன ஒரு 3 ஒட்டகம் நிற்கிது. ஒட்டகச்சிவிங்கி ஒட்டகமும் இங்கே இருக்குது அவன் அதில் முன்னே பார்த்து நான் எப்படி இருக்கு. இது நான் சூமை குறைச்சி எடுத்துருக்கிறேன். ஆனால் இது வந்து நான் நிற்கிற ஹைட்டில் அந்த அளவில் தான் இருக்குது இந்த ஒட்டகச்சிவிங்கி இதுவும் இன்னொன்று. இப்படி நிறைய வித்தியாசமான விஷயங்கள் இதுக்குள்ளே வச்சிருக்கணும். இதில் வந்து என்னோட சிங்கம் இருக்குது, லியோ. நாங்கள் இப்போ பார்க்க போகிறது லியோவை. லியோண்டா சிங்கம் எனக்கு இப்போ தான் தெரியும். இதுலேயும் ஒரு கல்லில் செதுக்கி இருக்கணும் சிங்கத்தை. எப்படி இருக்கு வாங்க, உள்ளுக்குள்ளே தலைவர் எப்படி இருக்காருன்னு பார்ப்போம். அது ஒரு கண்ணாடி மாதிரி அடித்து நாங்கள் நடுவால் போகிற மாதிரி எல்லாம் செட் பண்ணியிருக்கணும். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அதுக்குள்ளே ஃபேன் எல்லாம் போட்டிருக்கணும் பாருங்கள், உங்களுக்கு வேர்க்கக்கூடாதுன்னு சொல்லி உஸ்பெகிஸ்தான் அரசாங்கம் எவ்வளோத்துக்கு யோசிச்சிருக்கணும்னு சொல்லி. அது ஒரே ஒரு சிங்கத்தை தான் கண்டன், அதுவும் அதில் படுத்திருக்குது பாருங்க. இந்த கண்ணாடியில் ஏறாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் அங்கே ஸ்ரீலங்காவில் வந்து யானைகள் வராமல் இருக்கிறதுக்கு அந்த யானை வெளியில் இருக்கிற மாதிரி இங்கேயும் வந்து கம்பி இழுத்து கரண்ட் கொடுத்துருக்கணும். அதில் தான் ஒரு 2 சிங்கம் படுத்திருக்குது. இன்னும் ஒரு சிங்கம் அங்கால நிற்கிது, உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்க. இந்த நிற்கிது எப்படி இருக்கு. சரி, அந்த சிங்கம் வந்து அவர்களுடைய காலை கடன்களை முடித்து கொண்டிருக்கின்றார். சரி, அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அப்படியே பார்த்து கொண்டே நாங்கள் அங்கால போவோம். அங்கால என்ன இதுக்குள்ளேயே இந்த லியோவை கன நேரம் காட்டுறேன்டா. இதுதான் இதுக்குள்ளே இருக்கிறதுலையே ஒரு பார்க்கணுமென்று சொல்லி நல்லா இருந்தது. அது என்ன சொல்லுங்க, லியோ. ஓகே, அடுத்தது வந்து அங்கால என்ன இருக்குன்றதோ அதில் போட்டிருந்தவே தான். என்ன இது என்ன விஷயம்ன்றே தெரியல. இது மாதிரியா என்னென்னு தெரியல பாருங்கவன். இதான் அங்கால இருக்கான், உங்களுக்கு காட்டுறேன். அதில் ஸ்கேன் பண்ணினா இங்கிலீஷில் வெறும் என்னன்னு சொல்லி, ஆனால் அதை ஸ்கேன் பண்ணி திரும்ப நான் வீடியோ எடுத்து எல்லாம் டபுள் வேலை. அதனால் நீங்கள் தேவைன்னு சொன்னால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு தேடி பாருங்கோ, ட்ரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க. இந்த இவர் தான். இந்த என்னத்தை பார்க்குறது, என்ன மான் மாதிரி இருக்குது. வித்தியாசம் ஏதாவது இருந்தால் பார்க்கலாம். ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசம்தான். இது ஆடா என்னண்டே தெரியல உண்மையில். அது பேன் ஒன்று அப்படி இருக்கண்டு. இதுகளும் இருக்காம். இதில் ஒரு குட்டி ஒன்று நிற்கிது. இதுக்குள்ளே எதுக்கு இந்த சின்ன சின்ன வீடு மாதிரி அடிச்சிருக்கிறாங்க பார்த்தீங்களா. இதில் ஒரு போட் ஒன்று வச்சிருக்கணும். வித்தியாசமாக ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னால் இதில் 2 ஃபோட்டோ எடுக்கலாம் நீங்கள். இதுதான் இந்த மிருகம்தான் என்னென்னு சொல்லி யாரும் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கோ. இது ஒரு வித்தியாசமாக நாங்கள் அந்த வீட்டில் வளர்க்குற பெட் மாதிரி இருக்குது பாருங்க. ஒன்று கிட்ட காட்டுறேன் எப்படி இருக்குமெண்டு. இது என்னண்டே தெரியல, ஆனால் பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு பாருங்க. ஆக்கள் இப்படி தான் அது வெளியே ஓடி திரிஞ்சோன்னு நிற்கணும். ஏதோ அந்த அந்த நாங்கள் வளர்க்குற நாய்க்குட்டிகள் மாதிரி இருக்குது. இப்படியே வந்தால் இதில் கொஞ்சம் சைன் போர்டுகள் வச்சிருக்கணும். எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். என்னென்ன விஷயம் இருக்குன்னு சொல்லியும் இதில் எங்களை வச்சிருக்கணும். இதோட வந்து பஸ் நிப்பாட்டிடணும். இந்த இடத்துல வந்து இந்த பஸ்ஸில் கூட்டி கொண்டு வந்து இதில் இறக்கி விட்டுறணும். இங்கால வந்து நடந்து தான் போகணும்.
அதான் ஒரு விஷயம் ஒன்றுங்க. அந்த தொங்கல்ல இருந்து இப்படி சுற்றி கொண்டு இங்கால வந்துட்டேன். இதில் தாராக்கள் வச்சிருக்கணும். அவையல் போய் தண்ணியில் இறங்குறதும் மேலே வாரதுமா தான் இருக்குது. இங்கால கொஞ்சம் கடைகள் வச்சிருக்கணும். நீங்கள் எவ்வளோ தூரம் சுற்றி நடந்து வந்து உங்களுக்கு போர் அடிக்கும். இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அங்கேருந்து பார்க்கும்போதே நல்லா இருந்துச்சு. இது ஆனால் இதில் வந்தோன்னு தான் தெரியுது. சும்மா அந்த காத்தாடி மாதிரி வச்சுருக்கணும். சொன்னேன் நான், என்னென்னா நீங்கள் அங்கேருந்து நடந்து வந்து டயர்டாக இருப்பீங்க, அதனால் இதில் வந்து நீங்கள் யூஸ் எதுவும் வாங்கி குடிச்சிட்டு இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கு பிறகு எங்களை போகலாம்னு சொல்லி இதில் ஒரு இடத்த வச்சிருக்கணும். எங்களுக்கு தானே கலைக்கிறதில்லை, பசிக்கிறதில்லை, அதனால் நாங்கள் ஒன்றுமே வாங்குறதில்லை. நாங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி போவோம், போய் பார்ப்போம் என்னண்டு. எல்லாமே அதில் இருந்தது தான். அந்த பொம்மைகள் வச்சு விற்கணும், வேறு ஒன்றுமே இல்லை. இதில் வந்து நீங்கள் இந்த குளத்துக்குள்ளே போட் சவாரி செய்யலாம். அதுக்கு இதில் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு போனீங்களேன்னு சொன்னால் அவியல் உங்களை கூட்டி கொண்டு போய் கொண்டு வந்து ரெக்கவினும், அல்லது நீங்களே ஒரு போட் எடுத்து சைக்கிள் மாதிரி உலக்கி கொண்டும் போய் பார்க்கலாம். இதில் வந்து புறா இருக்குது. நாங்கள் அங்கே வளர்க்குற மாதிரியே புறாக்கள் தான். அது பாட்டுக்கு சாப்பிட்டு கொண்டு இருக்கணும். அதில் அங்கே கூடு அடிச்சிருக்கணும். அவ்வளோதான். பார்த்தீங்களா, நல்லா இருக்கலாம் அந்த கூடுகள். இப்போ எதால் போகிறதுன்னு தெரியல. இதுக்குள்ளாலேயும் கொஞ்சம் வச்சிருக்கிறாங்களே அந்த பின்பக்கமும். நல்லா இருக்குது இந்த காத்தாடி சுற்றுறது. இதுக்கு பின்பக்கத்தால் போய் பார்ப்போமோ. வந்ததில் ஒருத்தரும் போயில, ஆனால் அதில் சிவப்பு கலரில் வேறு போட்டிருக்காங்க. இல்லை, அதால் போய் ஒன்றுமே பார்க்க இயலாது. அது ஃபுல்லாகவே அடைச்சிட்டாங்க. அதனால் திரும்புவோம். என்ன பார்த்துட்டு அவர் பின்னால் வரார். அதுக்குள்ளே போய் பார்க்குறாரு. பார்த்தீங்களா ஒட்டகத்தை எப்படி இருக்கார்? நானும் ஒட்டகத்தை இப்போ தான் பார்க்குறேன்னு நினைக்கிறேன். ஆனால் டிசைனே வித்தியாசமாக இருக்குங்க. பாருங்க, அவன் நான் விடாம பையா. இது நிறைய தான் வச்சிருக்கணும். நடுவில் வடிவா ஒரு ஆள் இருந்து வடிவா பிடிச்சோன்னு இருக்கலாம் போல இருக்கு அந்த பள்ளத்துக்குள்ள. பாருங்க, உங்களுக்கு ஒட்டகமெல்லாம் வடிவாக காட்டுறேன். பார்த்துட்டு வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணணும் என்ன? சரி, ஓகே. அதில் போட்டிக்கணும். ஏறிக்கறி உள்ளுக்குள்ளே போயிட வேண்டாமா? அப்படி எவனா செய்வானா? அதுவும் ஒட்டகத்தின் இதுக்குள்ளே யாராவது இறங்கி போய் என்ன செய்கிறது? ஸ்கேன் பண்ணி என்ன இருக்காண்டு பாருங்க. அதான் காட்டுறேன் கிட்ட. இதுலேயும் ஒரு ஒட்டகம் தான் வச்சிருக்கணும். அந்த முன்னே கொண்டு போகிறவே ஏதோ சாப்பாடு கொண்டு போயினோம். அதை எப்படி பார்க்குதுன்னு பாருங்க. எங்களையும் பின்னுக்கெல்லாம் வராது. என்னென்னா நாங்கள் சாப்பாடை கொண்டு போகிறேன். பார்த்தீங்களா, அந்த அக்கா இதை கொண்டு போகிறா, அதுக்கு பார்த்து கொண்டிக்குது. ஆனால் என்ன பாருங்கள், திரும்பி கூட பார்க்கல. ஏன்னு சொல்லுங்க, ஃபோனை தவிர என் கையில் ஒன்றுமே இல்லை. கணக்கு எடுக்குதே இல்லை. திரும்பி பார்க்குதாங்கள. பார்த்தீங்களா, இதில் ஒரு ஒன்று வச்சிருக்கணுமா. ஆனால் அதுக்கு பார்க்க போகிறோண்டா பே பண்ணி போகணுமா. இதுக்கு வேறு குரங்கு தானே, அதே இதுக்கு பே பண்ணி போய் உள்ளுக்குள்ளே பார்ப்பான். அதனால் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அங்கால போய் பார்ப்போம் வேறு என்ன இருக்குன்னு சொல்லி. அது ஒன்றுமே இல்லை. அது வந்து பே பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே போனால் அதை கையில் தெரிவினமாம். அதை கையில் வச்சு கொண்டு நின்று ஃபோட்டோ எடுக்கலாம். அப்படி யாருக்காவது வித்தியாசமாக ஏதாவது ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் அதில் பே பண்ணி போட்டு உள்ளுக்குள்ளே போய் அதை கையில் வாங்கி வச்சு ஃபோட்டோ எடுங்கோ. இங்காலையும் அதே மாதிரி தான். ஃபோட்டோ எடுக்கிறேன்டா இதுக்குள்ளே காசை கட்டிட்டு போய் உள்ளுக்குள்ளே நின்று ஃபோட்டோக்குள்ளே எடுக்கலாம். எங்களுக்கு தான் அப்படி ஆசை இல்லையல்லோ. வெளியால் பார்க்குறதோடையே சரி சுற்றி சுற்றி பார்த்துட்டு போக வேண்டியதான். இதில் தான் ஒரு விஷயம், மேஜிக் சஃபாரி என்று சொல்லி ஒரு இடம் வச்சிருக்கிறாங்க. இந்த குளத்துக்கு நடுவில் ஒரு ஸ்டேஜ் மாதிரி ஒரு செட்டப் உண்டு. அங்கே என்ன விஷயம் நடக்கும்னு சொன்னால், ஒரு இந்த சர்க்கஸ் மாதிரி ஒன்று செய்வினமா.
செஞ்சவே தான் இந்த வீடியோவில் நான் அந்த போன டைம் வந்து செஞ்சவே. ஆனால் அதை நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணல. அதை உங்களுக்கு ஒரு தனி வீடியோவாக தாரனே. அதில் நீங்கள் வித்தியாசமாக தான் இருக்கும். அது ஒரு 11 நிமிஷம் வீடியோ. அப்போ நான் இதோடு சேர்த்தேன்னு சொன்னால் அது கொஞ்சம் பெரிய வீடியோவாக வந்துடும். அதனால் நான் உங்களுக்கு அதை அடுத்த வீடியோவாக தாரேன், தனி வீடியோவாக. அது முடிஞ்சுது. இப்போ இந்த வீடியோ எடுத்துட்டேன். நீங்கள் அடுத்த வீடியோவில் அதை பாருங்க எப்படி இருக்குமென்னு சொல்லி. இதுலேருந்து வெளிக்கிட்டு அங்கால என்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அதில் அவர் செய்தவருக்கு எல்லோரும் போய் கை கொடுக்கணும். நாங்கள் கொடுப்போமா வேண்டாமான்னு நிறைய நேரம் யோசித்தேன். சரி, அதில் நின்று கொடுக்குறதுக்கு ஓகே, நாங்களும் அவர் பாராட்டுறோம். ஆனால் எல்லோரும் பாராட்டினம் தானேன்னுட்டு நான் இந்த சைட்டை அளவலிக்கிட்டு அங்கால போயிட்டேன். ஓகே, இங்கால வந்தா இதில் ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று மாதிரி இருக்குது. இதுலேயும் புறாக்கள்லாம் வளர்க்கினோம். இந்த இவையெல்லாம் வந்துச்சுன்னா முன்னுக்கு இந்த நான் சொன்னேன்னு நான் ஒரு சர்க்கஸ் மாதிரி சொன்னேன். இவையெல்லாம் வந்துச்சுன்னா நான் நினச்சேன் ஏதோ இவையெல்லாம் வித்தியாசமாக செய்யப்பேனமெண்டு வந்துட்டு இந்த வெல்கம் சொன்னதோடையே சரி. அதுக்கு பிறகு வரவே இல்லை. வேறு 2 பேர் தான் வந்து அந்த சர்க்கஸ் செஞ்சுட்டு போச்சுனோம். அவ்வளோதான் விஷயம். இதில் ஒரு முதலை குட்டி ஒன்று தான் இருக்குது. அதையும் நான் காட்டுவோம்னு ரிஸ்க் எடுத்து அங்கால இங்கால போகிறேன். அது அந்த நெட்டுக்குள்ளே மறைஞ்சிட்டுது. அவ்வளோதான், குட்டி ஒன்று தான். இது வந்து இந்த ரெஸ்டாரண்ட் பாருங்க. தண்ணி எல்லாம் மேலுக்கு ஸ்ப்ரே பண்ணி அப்படி குழுக்குள்ளேருந்து வச்சிருக்கணும். அவங்கள ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி குடிச்சு பாருங்க, பழங்கள் எல்லாம் வச்சிருக்கணும். நீங்கள் ஒன்றுமே யோசிக்காமல் உள்ளுக்குள்ளே வரலாம், சாப்பிட்டு சந்தோஷமாக போகலாம் இங்கே இருந்து. அவ்வளோதான் சொல்லுவேன். அடுத்தது நாங்கள் போக போகிற என்ன இடம் பாருங்க. சின்ன பிள்ளையரால் எப்படி போகிறான்னு. அடுத்ததும் ஏதோ கொக்கு தான் வச்சிருக்கிறாங்க. நானும் ஏதோ வித்தியாசமாக நிறைய விஷயம் வச்சிருப்பாங்கன்னு தான் நம்பி வந்தேன் நான். ஆனால் அவ்வளோ வித்தியாசமான விஷயங்கள் ஒன்றும் இல்லை. சும்மா வந்து பார்த்துட்டு போகலாம். நல்லா இருக்குது, இந்த செட்டப்புகள் நல்லா இருக்குது, இடங்கள் அதெல்லாம் நல்லா இருக்குது, வந்து பார்க்கலாம். மற்றும்படி இந்த மிருகங்கள் குறைவு தான் இங்கே வச்சிருக்கிறேன். சரி, மிருகங்கள் பார்க்குறேன்டா தான் நாங்கள் இலங்கையில் இருக்கிறதுக்கு இவ்வளோ சூழலையே பார்க்கலாமே. அதனால் வந்து இந்த இடத்தை சுற்றி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதில் ஒரு கொக்கு வச்சிருக்கணும். ஆனால் அது வந்து அடைச்சி தான் வச்சிருக்கணும், பறக்காமல். பார்த்தீங்களா இப்படி தான் இருக்குது. அதாவது இதில் சர்க்கஸ் செய்கிற அந்த இடம். இங்கே 2 கப்பல். இதில் மீன் வளர்க்கணும். இந்த மீனுக்கு நீங்கள் சாப்பாடுகள் போடலாம். சாப்பாடு போடுறதால தான் இவ்விடத்தில் இவ்வளோ மீன் வந்து குவியுது. யாரோ சாப்பாடு போட நாங்கள் அதை வீடியோ எடுத்துட்டு அப்படியே போக வேண்டியதான். அங்கட்டா இந்த பிள்ளை இறங்கிடும் போல இருக்குள்ளுக்குள்ளே. ஓகே, நல்லா இருக்குது. பெரிய பெரிய மீனாக தான் இருக்குது. இந்த எங்களோட சைட்லேருந்தா இத்தனைக்கு தூண்டில் போட்டு கறி ஆகியிருக்கும். இங்கே என்னபடியாக இருக்குது. நல்ல சிலாப்பி மீன் மாதிரி எல்லாம் இருக்குது. சரி, அதை விடுவோம். இங்கே பாருங்க, அதில் 2 கப்பல் இருக்குது. நீங்கள் அதில் எல்லாம் போய் ஃபோட்டோ எடுக்கலாம். கடல் கொள்ளையர்கள் மாதிரி எல்லாம் 2 ஃபோட்டோ எடுக்கலாம். நல்லா இருக்கும். இந்த வாத்துகள் எல்லாம் பாருங்க. இது வாத்தா என்னம்மா என்னண்டே தெரியல. ஆனால் அதுவும் நல்லா இருக்குது. இந்த ஃபோட்டோஸ் எடுக்கணுமென்று சொல்லி வாராக்களுக்கு இந்த நாடு அளவில்லாத அளவுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இடங்களை வச்சிருக்குது. அதனால் நம்பி வாங்கும். நீங்கள் பெரிய ஒரு ஆல்பமே போடலாம் இங்கே வந்து ஃபோட்டோ எடுத்து. இப்படி உஸ்பெகிஸ்தானை பற்றி நல்ல விஷயமெல்லாம் சொல்கிறேன். உஸ்பெகிஸ்தான் அரசாங்கம் ஏதாவது பார்த்து எனக்கு இங்கேயே இருக்க சொல்லி விசா தந்துட்டு தண்டா நல்லா இருக்கும். உண்மையாக நல்ல நாடு. நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த நாட்டில்.
நல்ல நாடு தான், அதில் ஒரு சந்தேகமும் இல்லை. இங்கே இருக்கிற ஆட்கள் என்றாலும் சரி, இல்லாட்டிக்கு இங்கே இருக்கிற அந்த சூழல் என்றாலும் சரி, எல்லாமே நல்லா இருக்குது. இதுக்குள்ளே என்ன இருக்குது தெரியுமா? இவர் நாங்கள் தெரியாண்டு சொல்லி இங்கே வந்து பார்க்குறோம். ஆனால் அதுக்குள்ளேயும் காண இல்லை. நான் நினைக்கிறேன் மண்ணுக்குள்ளே இதை போய் ஒளிஞ்சிட்டு போல இருக்கு. நான் தேடி பார்க்குறேன், காண இல்லையே. சரி, அதை விடுவோம். இதுக்குள்ளே ஏதோ பாம்பு இருக்கான். வாங்க அந்த பாம்பை அதை பார்ப்போம் போய். ஆனால் உண்டா மாதிரி இருக்குது. இங்கே இருக்குது, அதுக்குள்ளே ஒரு மஞ்சள் கலரில் இருக்குது. இங்கே அலை பாருங்க ஒன்று இருக்குது. எங்கே இந்தா இருக்குது. ஆனால் இவ்வளோ தான் தெரியுது. அதுக்குள்ளே ஒளிஞ்சிட்டுச்சு. அதனால் என்னை மன்னிச்சு கொள்ளுங்கோ, அதன் முகத்தை உங்களுக்கு காட்ட முடியவில்லை. இதெல்லாம் அந்த ஓணான் தான். அது ஒவ்வொரு பேரில் இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். பச்சோந்தி என்று சொல்லுவோம், அதுதான் நிறைய வச்சிருக்கணும். அதை ஒவ்வொரு சைஸில் வேறு வச்சிருக்கணும். இதில் என்ன, இதுவும் ஒரு பாம்பு தான். ஆனால் இந்த பாம்பு நல்லா இருந்தது, பார்க்கக்குள்ளே வித்தியாசமாக இருந்துச்சு. எங்கே இதாக இருக்குது பாருங்க, எப்படி பெட்டி ஒரு பாம்பு, 8 பாம்பு உண்டு. இதில் என்ன வச்சிருக்கணும், இது ஓணான் இல்லை, பள்ளி மாதிரி. நாங்களே பேர் வைப்போம், பள்ளி மாதிரி. பார்த்தீங்களா, எல்லாம் சொல்லுவினோம். அங்கே இலங்கையில் முதலப்பள்ளி என்று சொல்லுவினோம், கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதுதான் அது. இது என்ன உடம்பு மாதிரி இருக்குது. ஆனால் இதுவுமே ஓணான் தான். பார்த்தீங்களா, கலரே ஒரு வித்தியாசமாக இருக்குது. தான் மற்றது இதுக்குள்ளே வந்து இந்த குருவியல் வச்சிருக்கணுமாம், கிளி, இதெல்லாமே எங்களுக்கு தெரிஞ்ச பறவைகள் தானே. ஆனாலும் இதில் எங்களுக்கு தெரியாத ஒரு பறவை ஒன்று இருக்குது. ஆனால் இதுக்குமே காசு வாங்கி தான் உள்ள விடணும். நாங்கள் தான் இதுக்குள்ளே காசு வாங்கிட்டு மினக்கட்டு உள்ளே போக மாட்டோமே. ஏனெண்டா அதுக்குள்ளே ஒரே ஒரு பறவை தான், வித்தியாசமான பறவை வச்சிருக்கணும். ஆனாலும் அந்த பறவையை நாங்கள் வெளியில் இருந்தே பார்க்கலாம். காட்டுறேன், இதுதான் அந்த கப்பல் நான் சொன்னேன். நீங்கள் கடல் கொள்ளையர் மாதிரியெல்லாம் ஃபோட்டோ எடுக்கலாமண்டு, அது இந்த கப்பல் தான். வந்தால் முயற்சி செய்து பாருங்க, நிறைய பேர் அப்படி தான் அடிக்கணும். மேலுக்கு ஒரு குருவி இருக்குதா, சரி அதை விடுவோம். இவர் தான் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற வித்தியாசமான பறவை. பார்த்துட்டோமா, இதுக்கு எதுக்கு நாங்கள் காசை கொடுத்து உள்ளுக்குள்ளே போய் பார்ப்பான் பாருங்க, இவ்வளோ தான் அது. ஆனால் என்ன பறவைன்னு உண்மையான தெரியாது. இங்கிலீஷில் போட்டிருந்தா கூட வாசித்து சொல்லலாம், அது அவண்ட லாங்குவேஜில் இருக்குது. அதனால் தேடி பார்க்குறேன், வேறு எந்த பறவையும் அதுக்குள்ளே காண இல்லை. வித்தோட சுற்றி 45 நிமிஷம் ஆயிட்டது. நான் உள்ளே வந்து வெளியே போவோமென்று தான் பார்க்குறேன். இவ்வளோ தான். இதால் வந்து வெளியில் போகிறது. இதுக்கு பிறகு நீங்கள் இதில் வேறு ஒன்று இருக்குது. இதெல்லாம் நான் ஃபோட்டோவில் பார்த்துருக்கிறேன், இந்த வீடியோக்குள்ளே பார்த்துருக்கிறேன். இந்த பறவை இதையும் தான் நான் நேரில் பார்த்துருக்கேன். அதனால் இதையும் உங்களுக்கு காட்டிட்டேன். இத்துடன் உள்ளிருந்து வெளியில் வந்துட்டேன். இனி திரும்ப உள்ள போகிறண்டா, திரும்ப காசு கட்ட வேண்டும். இதில் யாரை பணிக்கணும், எல்லாருமே இப்படி வச்சிருக்கணும். அதுலேயும் இப்படித்தான் அந்த சர்க்கஸில் 2 பேர் வந்துச்சுனோம். ஆனால் கிலோ சொல்லி வெல்கம் சொன்னதோடையே சரி, இதில் வேறு 5 பேர் நிற்கணும். ஆனால் என்ன செஞ்ச வேண்டிய எனக்குண்டா தெரியல. இதுக்கு ஏதாவது விசேஷமாக ஏதாவது காசு கட்டணுமா எதுவுமே தெரியல. ஆனால் அப்படி செஞ்ச மாதிரியுமே இல்லை. சரி, வந்ததுக்கு நாங்களும் கொஞ்சம் நேரம் அவையில் பார்த்து வீடியோ எடுப்போம். எல்லாருமே அதில் கேட்டுட்டு போய் நடுவில் நின்று ஃபோட்டோ எடுக்கணும் அவையிலோட. என்னடா பாதியை காட்டுறேன்னு யோசிக்காதேங்கோ, எல்லாத்தையும் உங்களோட சியா பண்ணி கொடுத்துருன். அதுதான் விஷயம். அப்படி என்று சொல்லுவோம். உங்களுக்குமே போர் அடிக்கும்.
நானும் என்னத்தை கதைக்கிறேன்னு தான் நிறைய யோசிப்பேன். எனக்கு வாயில் வாரதெல்லாம் கதைச்சி கொண்டான்னு இருக்கிறேன் உங்களோட. பார்த்தீங்களோ, இதில் ஒரு பூத்தான் கீழே சிவப்பு கலரில் இருக்கிறது. நல்லா வச்சு வடிவா செட்டப் பண்ணியிருக்கணும் என்ன. ஆனால் இங்கேயும் வந்து ஸ்னோ சீசன் எல்லாம் இருக்குது, இந்த பனிக்காலம் எல்லாம். ஆனால் அந்த நேரத்துல எல்லாம் இதெல்லாம் ஃபுல்லாகவே அழிஞ்சிரும் இல்லை என்று தான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு தெரியல. ஃபுல்லாக மெனை கட்டுட்டு திரும்ப இதெல்லாம் அழியாது என்று தான் நினைக்கிறேன். என்ன அது என்னவோ இருக்கட்டும். இப்படியே வெளியில் வந்தால் அதே பார்க்குக்கு எதிர இப்படி ஒரு இடம் இருக்குது. இந்த இடம் வந்து இப்போ தான் வந்து செய்து கொண்டிருக்கணும். இது வந்து இந்த இது முற்றுமுழுதாக இந்த வேலை திட்டங்கள் முடிஞ்சுது என்று சொன்னால் இது ஒரு பெரிய ஒரு பிளேஸாக வந்துடும். ஃபுல்லாக வந்து நீங்கள் பார்த்தா இருக்கும் கடைகள் தான், ரெஸ்டாரண்ட்டுகள், விளையாடுற இடங்கள், அப்படி இந்த தேசத்தையே வந்து ஒரு டிசைன் பண்ணி கொண்டு வரினா உண்மையில் வேலை முடிஞ்சுதுண்டா இது அப்படி இருக்கும். இந்த இடம் வந்து டாஸ்கன் இண்டெக்ஸ் என்று சொல்லி ஒரு இடம். இது வந்து ஒரு தனி ஒரு சிட்டியாகவே இடத்தை வந்து செய்து கொண்டிருக்கணும். முற்று முழுதாகவே வந்து கடைகள் அது இதுன்னு சொல்லி எல்லாமே பார்த்து 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 டிசைன் பண்ணி கொண்டிருக்கணும். இதோடு இந்த வீடியோவை முடிப்போம். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் வந்தால் இந்த இடத்தையும் வந்து சுற்றி பார்த்து ரிலாக்ஸ் ஆகி ஏதாவது யூஸ் குடிச்சிட்டு போங்கோ. பாய்.